சிவனை பார்க்கும் முன் யாரை பார்க்க வேண்டும் தெரியுமா? அந்த ரகசியம் தெரியாமலேயே நாம் சிவன் கோவிலுக்கு செல்கிறோம். பழங்காலத்தில் ஒரு முனிவர் குழந்தை வரம் வேண்டி கடுமையான தவம் செய்தார். அவரின் பக்தியால் உருகிய சிவபெருமான் அவருக்கு முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு முனிவர், எனக்கு ஒரு மகன் வேண்டும். அவன் உங்களைப் போலவே அழியாதவனாகவும் உங்கள் தீவிர பக்தனாகவும் இருக்க வேண்டும் என்றார். சிவபெருமான் சிரித்தார். அவரின் யாக நெருப்பிலிருந்து ஒரு அழகான ஆண் குழந்தையை படைத்தார். அந்த குழந்தை சிறு வயதிலிருந்தே சிவனை தவிர வேறு எதையும் நினைக்காத பக்தனாக வளர்ந்தான். ஒரு நாள், எனக்கு சிவனை நேரில் காண வேண்டும் என்று கூறி நர்மதை ஆற்றங்கரையில் கடும் தவம் செய்தான். ஆண்டுகள் கடந்தது. உடல் உருகி உயிர் போகும் தருவாயில் சிவபெருமான் தோன்றினார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், எனக்கு வரம் வேண்டாம், எப்போதும் உங்கள் அருகில் இருக்க வேண்டும். அந்த உண்மையான பக்தியைக் கண்டு சிவபெருமான் மகிழ்ந்தார். அவரை மெதுவாக தொட்டார். அடுத்த நொடியில் அவன் அரை மனிதன் அரை காளையாக மாறினான். இன்று முதல் நீ என் வாகனம், என் கணங்களின் தலைவன், கைலாய வாசல் காவலன். என்னை வழிபடும் அனைவரும் உன்னையும் வழிபடுவார்கள். அவர்தான் நந்தி. இன்று வரை ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் முன்னால் அமர்ந்து நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் சிவனை பார்க்கும் முன் நந்தியை அனுமதி கேட்டுத்தான் செல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த தரிசனம் முழுமை அடையாது. உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஓம் நமசிவாயா என்று கமெண்ட் பண்ணுங்கள்.